இந்துக்களா பிறந்தா சுடலை பேச்சு கருப்பேன் கல்லறி மாடசுவாமி சிவன் நம்ம பேர் கொடுக்கிறோம். அவங்க இஸ்லாமிய குலமாக பிறந்ததுனாலதான் பைக்கிரி பாய் பாத்திமா பீபி சுலைமான் காதர் அப்படின்னு அவங்க பேர் கொடுக்கறாங்க. சிறப்பான வேளையில் பாடுநாமலை ஆதரிக்க வேண்டும் என்று ஆண்டவன் வாயாண்டி சுடலை ஈசனானவரோ மக்கத்து பள்ளியிலே மௌனானமி வாசல் நிலையத்தை வாங்கி நாமல் மலையாளம் போக வேண்டும் ஆந்திரவாதியின் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் சுடலை ஐயா சுடலை ஐயா ஆண்டவன் சுடலை ஐயா சுடலை ஐயா பள்ளி வாசல் வேண்டும் வடமலை பாதை கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நான்கு கொங்கு பெருத்தவானோ நல்ல மூங்கில் உயர்ந்தவானோ காட்டானை கமலிமான்கள் கட்டுக்கட்ட வாழுவானோ தேக்கங்குத்தி மலை கடந்து சுமலை பாறையாக உட்டார கரையல பகவதியா மாயாண்டி சித்திரை மாதம் 10 நாள் திருவிழா சிறப்பா நடக்கு. அந்த 10 நாள் திருவிழாவிலையும் நடக்கும் போது தேரோட்டத்தை கண்டாருமாயாண்டி ஆணையில் அம்பாரி குதிரையில சவாரி வான வேடிக்கை செண்டா மேளம் ரெம்பு வாத்தியம் ரெம்பு மேளத்தோடு கொம்பு வாத்தியமும் நடக்க அம்மாளுக்கு வாசலுக்கு முன்னால கொட்டாரக்கரை அரச மன்ன ராமராஜா தலைமையில 10 நாள் திருவிழா சிறப்பா நடக்கும் பொழுது பேர்பட்ட நம்ம அம்மா வாசல்ல பகவதி வாசல்ல அமைதியா இருந்தோமே. ஆனா அம்மா நம்மளை பார்க்க மாட்டா. நம்ம வந்த மகிமை அம்மாளுக்கு தெரியாது. சேட்டை பண்ணுனாதான் நம்ம மகிமை தெரியும் யாருன்னு தெரியும் என்று ஆண்டவன் தான் சுடலை ஐயா கொட்டார கரையதில பகவதியா வாசலிலே 10 நாள் தேரோட்டோ அவளுடனே நடக்கும் போது சொல்லாத மாயாண்டி பேரை எழுப்பாரே பேர் படத்த கொடிமரத்தை ஐயா கொடிமரத்தாருப்பாரே நமக்கும் பேர்களை திரட்டி விரட்டுவாரோ சுடலமாயாண்டி குடும்பி வியாதிகரே உடதில பாரவர புதும்பு செய்வாரோ தப்பி தட்டி சமயம் தப்பி சங்கலம் குத்துவாரோ சங்கிலதான் குத்துவார். இதமகமாயாண்டி கையாட்டும் தாசிகளே உடலை கைசலசம் பண்ணுவாரோ யார் வந்த இடத்துல அப்படி நிக்கி தெருவுல இழுத்து விட்டுட்டு போயிட்டான். தேரை இழுத்தார் தேர் வடத்தை அறுத்தார்.
தேர இழுக்கிறவங்க மேல அடி விழுந்தா என்ன செய்வாங்க? ஏப்பா துண்ட காணும் துணிய காணும்னு தான் ஓடுவாங்க. ஒரு பிரயோசனம் இல்லாம அடி விழுது. ஆமா, முன்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுது, பின்னால் நிக்கிறவங்க மேல அடி விழ மாட்டேங்குது. எந்த ஒரு சேட்டையும் கிடையாது, அடியே விழ மாட்டேங்குது. ஆமா, முன்னால நிக்கிறவங்க மேல அடி விழுந்ததுன்னா யார்கிட்ட கோவப்படுவான்? பின்னால நிக்கிறவங்க கிட்ட தான் கோவப்படுவான். எந்தடா என்ன அடிச்சதோ அதான பார்த்தேன். என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலகீசன் அந்த கொட்டாரக்கரை பகவதியால் வாசலில ஆண்டவன் மாயாண்டி அட்டகாசத்தை செய்கின்றார். உடனே மலையாளத்து மக்கள் எல்லாம் முன்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுது, பின்னால் நிக்கிறவங்க மேல அடி விழலனா முன்னால் நிக்கிறவங்க யார்கிட்ட சண்டைக்கு போவாங்க? பின்னால இருக்கவங்க கிட்ட தான் சண்டைக்கு போவாங்க. ரொம்ப இல்லாம அடி விழுந்தா சண்டை யாரு மேல வரும்? பக்கத்துல இருக்கவங்க மேலதான். இது தேவையா? டேய் இயாள் எந்தனே அடிச்சோடா? அம்மா ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலகீசனுடைய மகிமையை தெரியாமல் மலையாளத்து மக்கள் சண்டை போடுகிறார்கள். பார்த்தார் மாயாண்டி நம்ம அமைதியா இருந்து நம்ம மகிமை அம்மாளுக்கு தெரியாது. நாம் மகிமை என்னன்னு இங்க தெரியணுமானா கோயிலுக்குள்ள இருக்க பூசாரிய குடுப்புல பெட்டியை தூக்கிட்டு அவர் ஓடணும். துண்ட காணும் துணிய காணும் தூங்கும் போது மணிய காணும் ஓடணும் என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை கையை சுழட்டி கோவில் பூசாரிய ஓங்கி ஒரு அடி ஒரு குடும்பம் கொடுத்தாரு மாயாண்டி. மலையாள சீமையில கோவில் பூசாரிய நம்புதிரி போத்தி என்று அழைப்பார்கள். நம்புதிரி போத்திமார்கள் என்று அழைப்பார்கள். தீவ தட்ட புடுங்கி எறிந்தார். மாயாண்டி கையை சுழட்டி அடித்தார் மாயாண்டி. காடை விட்டுட்டு விடாத காட்டுக்கு ஓடுதாங்க பூசாரிமாரெல்லாம். அடித்த அடி பொறுக்காமல் மலையாளத்து மக்கள் பகவதியை கண்டு ஏ அம்மாய பகவதி, இதனால் இதுவரைக்கு உனக்கு ஊழியம் செய்து தொண்டு பார்த்து வருவது உண்மையானா? ஆமையோ, இந்த அநியாயத்தை கண்டிறந்து பாரம்மா, நீ கண்டிறந்து பாராத்தா என்று மலையாள மக்கள் அழுது புலம்பினார்கள். பார்த்தா பகவதியானவா என்ன சுவாமி மலையாள சீமையில இதனால் இதுவரைக்கு நம்ம பேரை சொன்னா காகம் பறக்காது, கருங்குருவி லாந்தாது, சிட்டு பறக்காது, சிறுகுருவி லாந்தாது, அட்டஞ்சுளிக்காத அசல் காத்து வீசாது. அப்பேற்பட்ட இந்த கோட்டையில நம்மளுடைய கோட்டையில அட்டகாசம் நடக்குன்னா இதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். யாருன்னு கண் திறந்து பார்க்கணும். ஆலயத்தை விட்டு பகவதியானவா வெளியிறங்கி வந்து பார்த்தா என் மாயாண்டி சுடல செய்வதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து 5 வயது பிள்ளையாக மாயாண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். பையன் யாரா இருப்பான்? ஏப்பா மலையாளத்துக்காரனா இருப்பானா? இல்ல தமிழ்நாட்டு பிள்ளையா இருப்பானா? நேற்று முந்தாண்டு பார்த்த பிள்ளையா இல்லையே? ஆமா என்று பகவதியானவா மாயாண்டி முன்பாக அந்த மாயாண்டி முன்பாக மகனே பாலகா, ஏ பாலகா ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, பேர சொல்லப்பா, ஒத்த வழியாக வந்தது என்னப்பா, ஏ பேர சொல்லப்பா, உனக்கு நாடு என்னப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நடந்து வந்ததோரே விவரம் என்னப்பா, ஏ நகரம் சொல்லப்பா, உனக்கு எந்த ஊரு, எந்த தேசம், எந்த தேசம், எங்கே இருந்து எங்கேயும் வந்தப்பா,
என்னப்பா தகப்பெண்டு சொல்லப்பா உன் தகப்பெண்டு சொல்லப்பா தன்னந்தனிமையா வந்தது என்னப்பா தகப்பெண்டு சொல்லப்பா அப்படி பகவதியும் கேட்ட போது பகவா மகமாயாண்டி ஏ அம்மா அம்மா பகவதியே நாம் பிறந்ததும் கைலாசோ வளர்ந்ததுமே பிள்ளைவானோ என்னை பெற்றாளே பார்வதியா வளர்த்தாளே பேச்சு நம் மாயானம் போனதாலே மாண்டவனம் தின்னதாலோ இந்த கப்பன் பகவானோ கைலாசாக என்றோ அம்மா பகவதி மாயானம் சென்று நம் ஆண்டவனத்தை தின்று ஆமோ மாணிக்க கைலையிலே மாமிசத்தை கலந்ததுனால எங்க அப்பா எனக்கு கைலாசம் ஆகாது என்று என்னை பூலோகம் அனுப்பி வைத்தார். பூலோகம் அனுப்பி வைத்தாரம்மா. வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உன் வாசல். ஆமோ எப்பா ஏ சொடல என்ன என்னம்மா எங்க அக்கா மகனா? என் முகத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா? வந்த பொழுதே உன் முகத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன்டா. நல்லா பார்த்து சொல்லுமா, நல்லா பார்த்து சொல்லு. இன்னைக்கு இப்படித்தான் இருப்ப இன்னார் பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆமா ஏப்பா என் புள்ள முகத்தை பார்த்தா எங்க அத்தா முகச்சாடைக்கு அப்படி உரிச்சு வச்சிருக்கியடா. எங்க அக்கா எங்க அம்மா உனக்கு அக்காளா? ஆமா. அப்ப நீ எனக்கு என்ன முறை? குஞ்சம்மா. குஞ்சம்மா குஞ்சம்மையா? ஆமா. ஓ மலையாளத்துல குஞ்சம்மை. ஆமா சின்னம்மா. நீ எனக்கு சின்னம்மா. அப்பா ஓ ஏ மாயாண்டி என்னம்மா என் மகனே நீ வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய வாசலுக்கு வந்தது ரொம்ப பெருமை தாண்டா. என் மகனே சுடல ஐயோ என் மகனே சுடல ஐயா உடைய வார்த்தைகள் பகவானுக்கும் மகனையானால் பகவதிக்கும் மகன்தானடோ ஈசனுக்கும் மகனையானால் எனக்கு நீ மகன்தான போ மகனே சுடல ஐயோ அந்த மகன் போக வேண்டாம். ஆமா வாசலில இரு மகனே சொல்லப்பா என்னுடைய வாசலில சொல்லம்மா குமுட்டு கருங்களில திருவாத்தி மூடவிலே ஏழு கிடாரம் திரவியந்தா இன்பம் மூடம் இறக்குதப்போ அந்த நல்ல திரவியத்தே கல்வன் கொண்டு வாயிடாமல் காத்தினையும் தந்தையானா வருடத்தில ஒரு தடவை வருடத்தில ஒரு தடவை போட்டு தாரினப்போ என்ன என்ன அம்மா என் வாசல்லே நீ கொலுவிருந்து வந்தையானா? ஆமாப்பா. வருஷம் உனக்கு ஒரு தடவை குடை போட்டு தாரேன்டா. வாசல்ல உனக்கு குடை போட்டு தாரேன்டா. அதோடு தாயான பகவதியா மாயாண்டி சுடலையிடம் மகனே மாயாண்டி கொலுவிருந்து வந்தையானா நிலையம் அது போட்டு அப்பா மாயாண்டி என் வாசல்ல நீ கொலுவிருந்து வந்தையானா வருஷம் ஒரு முறை உனக்கு வகையுடனே குடை போடுவேன் அப்பா. நான் குடை போட்டு தாரேன் அப்பா. அம்மா ஏ பகவதி என்னம்மா உன் வாசல்ல நான் கொலுவிருக்கணுமே ஆனா இருந்து வர வேண்டுமானா 21 இடத்துல எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும். அப்படி எங்கெல்லாம் வேணும்டா மகனே? எனக்கு தேரணியில் ஒரு நீலையோ திரவியத்தில் ஒரு நீலையோ கோபுரத்தில் ஒரு நீலையோ கொடிமரம் மதில் ஒரு நீலையோ 4 வாசலுக்கும் ஒரு நீலையோ கிணற்றருகில் ஒரு நீலையோ மடப்பொழியில் ஒரு நீலையோ மணி மண்டபத்தில் ஒரு நிலையோ இடுக்கு பெல்லா மூட்டருகில் எனக்கு ஒரு நிலையம் வேண்டும். அத்தனையும் தந்தையானா கல்வன் கொண்டு போகாமல் கல்வன் கொண்டு போகாமல்
காவல் காத்து அம்மா அம்மா மாயாண்டி கேட்ட போது தாயான பகவதி எப்பாய மாயாண்டி என்னம்மா இத்தனை இடத்துலயும் நான் உனக்கு நிலையம் போட்டு தரணுமானா நீ மாயானம் சென்று மாண்ட பிணங்களை தின்றவன். இந்த வேலையெல்லாம் அம்மாளுக்கு ஆகாது, எனக்கு பிடிக்காது. இந்த சேட்டை எனக்கு பிடிக்காது. அதனாலே அப்பா மாயாண்டி சுடல நானா உன்னை அழைத்து என்னைக்கு வேட்டைக்கு அனுப்புதேனோ என்னைக்கு காட்டுக்கு அனுப்புதானோ அது வரைக்கும் என் பூசையத்தான் அப்பா உனக்கு நடத்தி வருவேன். பொறி காத்து தரணுமாப்பா. ரொம்ப பொறுமையா இருக்கணும்பா. என்னுடைய வாசல்ல நானா கூப்பிட்டு என்னைக்கு உனக்கு சுடுகாடு போன்னு சொல்லி சுட்ட பிணம் திங்க சொல்லுதானோ அன்னைக்கு தான் நீ சுடுகாட்டுக்கு போகணும் பாத்துக்கோ. அது வரைக்கும் அம்மாளுடைய வாசலே தஞ்சம்னு இருக்கணும்பா மாயாண்டி. அளவுக்கு மீறி நீ அட்டாசுஷ்டம் பண்ணக்கூடாதுங்க. சௌரியம் போல அனுப்புவேன். எனக்கு வயிறு பயிச்ச நேரம் நீ அனுப்பு. நீ சொன்ன நேரம் போனா போதும். என் பெத்த தாய் சொல்லாம அடுத்தவா சொன்னா நான் போக முடியுமா? வருஷம் ஒரு முறை உனக்கு கருங்கிடா பலியோடு தருகிறேன் அப்பா. கருங்கிடாயும் கொடுப்பியாமா என்ற ஆண்டவனாகிய மாயாண்டியிடம் சொன்ன பொழுது சுடல ஈசனோ வாக்கு வரங்களை கொடுத்து நம்ம அம்மா வாசல்ல குழுவிருக்க வேணுமானா அம்மா நாமளுக்கு 21 இடத்துல நிலையம் தருகிறேன் என்றாலே அதே நிலையத்தை பெற்றார். இத மகன் சுடலை ஐயா சுடலே ஐயோ கரையாதியில பகவதிய வாசலில பகவ மக மாயாண்டிக்கு ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் ஒரு நிலையம் ஒரு நிலையம் நாளை கிணற்றிலே ஒரு நிலையம் வடப்பொழியில் ஒரு நிலையம் மணி மண்டபத்தில் ஒரு நிலையம் ஈசான மூலையில முடுக்கு பில மூட்டருகில் ஈசமக மாயாண்டி நிலைய மத வாங்குதாரே நிலைய மத வாங்கியல்லோ துக்கு மூட்டு கருங்கலில திருவாத்தி மூடரில மகன் சுடலையா வாங்கின கையோடு உருவின வாளோடு கிழக்கு முகமாக கல்வன் கொண்டு போகாமல் போயிடாமல் காவல் காத்து வாராரே காவல் காத்து வாராரே கையும் உருவின வாளோடு கிழக்கு முகமாக முறுக்கு மீசம் முண்ட கண்ணும் முத்து போல் பல்லொழிவு. ஐயா எப்படி நிக்காரு? கல்வன் கொண்டு போகாமல் மாயாண்டி காவல் காத்து வருகிறார். மாயாண்டி காவல்னு சொன்னா காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது. அந்த கொட்டாரக்கரையில அட்டம் சுழிக்காத அசல் காத்து வீசாது. அம்மா பகவதி வாசல்ல சுடல காவலுக்கு இருக்காரு. அப்ப என்ன நடக்க முடியுமா? அதானே உள்ளம் பறக்காது ஊருக்குருவிலாந்தாது. அப்பேற்பட்ட காவலாக மாயாண்டி நிற்கும் பொழுது
அந்த மலையாள சீமையில ஆமையா என்ன நடக்கு தெரியுமா? என்னென்ன நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடமாலை பொழியும் நாடு, பொழியும் நாடு, சன்னல் பின்னல் விளையும் நாடு, விளையும் நாடு, சரமிளகு காய்க்கும் நாடு, காய்க்கும் நாடு, மாதம் 3 மழை பொழியும், மழை பொழி, மாதம் 3 மழை பொழியோ, வருடம் 3 பூவிளையும், பூவிளையும், வருடம் 3 பூவிளையும், பூவிளையும். தேனிருந்து தேன் சொரியும், தேன் சோரியோ, தென்றல் வீசி கனி சொரியும், கனி சோரியோ, மானிருந்து விளையாடும், ஆடும் விளையாடும், மயிலிருந்து தோகையாடும், யாட்டும் தோகையாட்டும், அங்கே கீரிகளும் பாம்புகளோ, கீர்த்தனைகள் செய்திடும், பசுக்களும் புலிகளும் ஓர்படி துறையில் நீராடும், சோறு கொண்டு மழை திறப்பாரு, சுரணம் கொண்டு நெல் நெல் விளைப்பாரு, அதிலே வயலெல்லாம் நெல் விளையோ, மரப்பு எல்லாம் பலத்து பழத்துயிரோ, கட்டுவாரு களமிருக்கோ, கதிர் விளக்கு நெல் விளையோ, அப்பேற்பட்ட நாடதுதான் ஆமோ அவையா, சந்தம் போனல் ஊராதியிலே சொல்லு சொல்லண்ணே, 4 சாலிய கரை கையதியில தேரு 1000 ஓராயிரோ, தேரு 1000 ஓராயிரோ, பிள்ளை தேரு 1000 ஓராயிரோ, மாமனர் தேரு 1000 ஓராயிரோ, அங்கே 5000 தெரு நிறையில அதிலே ஒரு திருவதேதான் புலையனோட வீதியில 100 புலையனிலும் மூத்தவன் பெருமுலையன் 400 புலையனிலும் புலையனிலோ, ஆண்டாமை பெரும் புலையன் பெரும் புலையல், 500 புலையனிலும் புலையனிலோ, அண்ணாவி பெரும் புலையன் பெரும் புலையல், 600 புலையனிலும் புலையனுக்கோ, அதிகார பெரும் புலையன் பெரும் புலையன், 700 புலையனி புலையனிலோ, எஜமான்காளி பெரும் புலையே, எஜமான்காளி பெரும் புலையனுக்கு ஆமோ புலையனும் மனைவி புலக்கொடியுமாக கொலக்கொடியுமாக, அந்த மலையாள சீமை நந்தம் புனல் ஊருல ஆமையோ, ஆந்திரவாதினா மலையாளமே நடுங்கும். அந்த அந்த அளவுக்கு தொழில் அவ்வளவு ஒரு கெட்டிக்காரன். தொழில கெட்டிக்காரம்னா எல்லாரும் நடுங்கத்தான் செய்வாங்க. ஆமா, அறகுறை தொழில் இருந்தா யாரு பயப்படுவா? ஒருத்தன் பயப்பட மாட்டாங்க. மைய இழுவுனால வையகத்தில் வல்லே வேந்தாள் மாந்திரத்தில் பொல்லாதேவன் அஞ்சேனா மையும் உண்டு, அஞ்சனா மையம் உண்டு. ஆரோட்டே உண்டு, ஆரோட்டே உண்டு, அஞ்சனா மையம் உண்டு, குட்டியேடு மைய உண்டு. பொல்லாத புலையனுக்கு குண்டு மைய சிமிழ் உண்டு. வானத்தையே வில்வளைப்பான், மணல அள்ளி கைதிப்பான், கரணாகத்தை வரவழைப்பா கயர் வழிய செய்வா
மூச்சடகி பாய்ந்தான் 300 அடி நாவடகி உதயன் 400 அடி ஆங்காரித்து ஆங்காரித்து அவன் 500 அடி உதய 500 அடி பாய்ந்திடுவான் நந்தமுனல் ஊரிலே வாழும் ஆந்திரவாதி காளி புலையன் வையகத்தில் வல்லவனாகவே மாந்திரத்தில் பொல்லாதவனாக வாழ்ந்து வருகிறார். அதோடு இந்த சிறப்பான ஆண்டவன் மாயாண்டி இருந்த காலத்திலே நந்தமுனல் ஊராதியிலே மாந்திரவாதி தேர நகழ வைப்பான் சின்ன தேர பறக்க வைப்பான் அம்மிகளை உலய 500 சொலவுகளை பறக்க வைப்பான் 90 மூச்சடகி அவன் 300 அடி அவடகி நாட்டாமை 400 அடி ஆங்காரித்து 500 அடி சண்டாள பெரும்புலையே வாழாத பெண்களை வாழ வைப்பான் வாழ்ந்து வரும் பெண்களை வாழாமல் சேராத பெண்களை சேர வைப்பான் சேர்ந்து வாழும் சேராமல் கருவ கருவழிப்பான் கன்னி பெண்ணை வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுத்திடுவான் வீதியில நிற்பவளை வீட்டுக்குள்ள அறைக்குள்ள அம்பலத்தில் நிற்பவளை உலய அறைக்குள்ள வையகத்திலே வல்லவனாகவே மாந்திரத்தில் பொல்லாதவனாக மாந்திரவாதி காளி புலைய அப்படி அருமை பெருமையோடு வாழ்ந்து வருகிறார். புலையனோடு புலையன் மனைவி அவதான் பெரும்புலையன் மனைவி புலக்கொடியா. மன்னவனும் தேவையும் மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவையும் கூடி வாழ்ந்து கொண்டிருக்க காளி புலையனுக்கும் புலக்கொடிக்கும் அரும மகா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு தவம் இருந்து பிறந்த பிள்ளை அவதான் மாவிசைக்கு. மாவிசைக்குன்னு ஏன் பேர் வந்தது? காளி புலையனுக்கு சொந்த குலதெய்வம் குத்துப்பாறை இசக்கியம்மா. அந்த மாவிசைக்கியானவள் பிறக்கும் பொழுது தேக்கங்குத்தி மலை தெம்மல சருவுல கொட்டாரக்கரை அரச மன்ன ராமராஜா புலையனுக்கு 7 ஏக்கர். 7 ஏக்கர்னா 10 குறுக்கமாச்சா? ஒரு செண்டு கூட ஒழுங்கா தர மாட்டாங்க. ஒரு செண்டு இருந்தாலே கையில பிடிக்க முடியல. அவன் 10 குறுக்கம் வச்சிருக்காரு. 7 ஏக்கர்னா 10 குறுக்கம். காக்காட்சி மலை விலையில பருத்தி போட்டு வாழ்ந்து வருகிறார். பருத்தி நல்ல பூவுல கண்ணுல பூ விழுந்திருக்கு. யாரு கண்ணுல பூ விழுந்திருக்கு? பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கு. பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கோ. மாசூல் நல்லா இருக்கு.
களை வெட்ட ஆளு வேணும். ஆள் கிடையாது. அடுத்தவளை கூப்பிட்டா இவன் வேலைக்கு ஆளு கூப்பிடுவான், சம்பளம் கொடுக்கவே மாட்டான். அதனால யாருமே இவனுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. அப்ப ஊருக்கு எசஞ்சது பிள்ளையார் கோயில ஆண்டின்னு சொல்வதை மாதிரி மனைவிதான் நம்மளுக்கு எழிஞ்சவா. என்ன பேசணும் அவதானே கேட்கணும். அடுத்தவளை பேச முடியுமா? பேசினா போல அப்படின்றவாள்ல அவதான் கேட்க முடியும். நம்ம வேணும்னு அதம்பாவத்துக்கு பேசினாலும் அன்பா பேசினாலும் அவன் ஒருத்தி தான் கேட்க முடியும். அது முடியாது என்று மாந்திரவாதி காளி போலைய தன்னுடைய மனைவியாகிய புலச்சிய அன்போடு அழைத்தான். காரியம் ஆகணும்னா நல்லா காக்கா பிடிப்பான். எம்மா என் தங்க பொண்டாட்டி, எம்மா ஏ புலக்கொடி, நம்மளுக்கு பிறக்கும் பிள்ளையின் யோகமோ என்னமோ தெரியல, மாசூல் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு தடவை உன் கைனால வந்து நீ களை வெட்டணும், நாள் செஞ்சன்னு வையி, நான் நாளைக்கு வர ஆளை கூப்பிட்டு வெட்டிக்கிடுவேன். நீ வந்து நாள் செஞ்சு வச்சுக்கோ, இந்த வருஷத்துல நமக்கு திருமேனி அடிக்கும். அவன் பார்த்தா புலக்கொடியா, பாவி சண்டாளா, நான் 10 மாத கர்ப்பம், ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கர்ப்பவதியா இருக்கிறேனே, நான் மலை விலைக்கு வந்தேனே, ஆனா என்னால் எப்படி ஐயா களை வெட்ட முடியும்? ஏய் புறக்கொடி, வையி மைய 500 ரூபாய்க்கு மை போட்டு கர்ப்பத்தை அழிச்சாலும் அழிப்பானே, ஆட்டு வென்று புலக்கொடியானவா கஞ்சி கலையத்தை தலையில வைத்தா, களவெட்டியை எடுத்து காக்காச்சி மலை விளையில இடுக்கு பிலா முட்டருகில இறக்கி வைத்தா கலையத்தை, மம்பட்டி எடுத்தா, மண்வெட்டினா களவெட்டி. அந்த காலம் பெண்கள் களை வெட்ட வந்தாங்கன்னா நிற போட்டு வெட்டுவாங்க. பழைய காலத்து பெண் அப்படி நிற போட்டு வெட்டி இருக்கா. கூணிக்கிட்டே போற பாட்டி, அவன் என்னைக்கு தந்தான், கூணிக்கிட்டே போற பாட்டி குருணி வதப்பாடு. குருணினா முக்குருணி வதப்பாடு, ஒத்தையிலே களை வெட்டிடுவாங்க. குருணி வதப்பாடு களை வெட்டி இருக்கா. முக்குருணி வதப்பாட்ட, முக்குருணி வதப்பாடு யாரு வெட்டுவா அந்த காலத்துல? முக்குருணினா என்னது? என்ன 3 மரக்கு அவ்வளவு வெட்ட முடியுமா ஒரு ஆளு? குருணி வதப்பாடு தான் வெட்ட முடியும். அந்த காலம் அப்படி வெட்டி இருக்கானே. அப்படியா? கூணிக்கிட்டே போற பாட்டி அப்படி வெட்டி இருக்கான். அந்த காலத்துல குருணி வதப்பாடு களை வெட்ட 9 ஆளு வேணும். அதுலயும் குறை போட்டு வந்துருதா? அதுலயும் குறை போட்டு வந்துருவா. அவளுக்கு போவ ஆட்டோ சார்ஜ், சரி வரதுக்கு ஆட்டோ சார்ஜ், மணி செந்து பாக்கு, என்ன செந்துனே சாந்தி பாக்கு, சாந்தி பாக்கு வெத்தலை காப்பியும் போண்டாவும் போண்டாட்டி இத்தனையும் கொடுத்து சம்பளம் எவ்வளவு? இங்கிய 130 ரூபா. அப்பா நம்ம கூட போகலாம் போலுக்குடா. நாமளும் நினைக்க அடுத்த வருஷம் அழகா குளத்து வேலைக்கு போயிடலாம் போல. குளத்து வேலைக்கு இந்த காலத்துல வேலையே கிடையாது. குளத்து வேலைக்கு என்ன இவன் போக சொல்லிட்டான், குளத்து வேலைக்கு என்ன அவன் போக சொல்லிட்டான். நான் போறதுக்கு ரெடி, ஆனா ஒத்தையில போக முடியாது, எனக்கு பட்டா கிடையாது. இவன் பொண்டாட்டி பேருக்கு தான் குளத்து வேலை இருக்கு, அதனால நாங்க 2 பேரும் தான் போறோம். ஏ தம்பி, அதே போன்று நிறை போட்டு வெட்டுதா? அம்மா நிறை போட்டு வெட்டும் போது வேர்கால நேரம், மலைக்கும் சூழுக்கும் கணக்கு கிடையாது. மனைவி விட அவஸ்தைய கண்டாம் பெரும்புலைய, நம்ம மனைவி மாட்டோம்னு சொன்னால நம்ம தானே மலை விலைக்கு அழைத்து வந்தோம். அதனால மனைவிக்கு இந்த நேரம் வேர்காலம் பார்க்கணும்னா எங்கேயாவது பெண் துணை இருக்கான்னு பார்க்கணும். மை போட்டு பார்த்தா எழுமலை காவுக்குள்ளே, எழுமலை காவுக்குள்ளே உணவு போட்டு வாராளே, எடா எடா பெரும்புலையோ, எடா எடா பெரும்புலையோ, அம்மா அம்மா செய்கி அம்மா உன்னுடைய அருளாலே என் மனைவி புலக்கொடியாள் விருப்பமா இருக்காளே. இசைக்கு அவ
அவளுக்கு நீ வந்து பேர்காலம் பார்க்கணும். ஆமோ ஏய் பெரும்புலையா, ஏ புலையா, உன் மனைவிக்கு வந்து நான் பேர்காலம் பார்த்தேனே, ஆனா ஆமா எனக்கு நீ என்னப்பா கொடுப்ப? நீ என்ன சொல்லியோ அத்தனையும் செய்தேன் அம்மா. உன் மனைவிக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் உனக்கு என்ன குழந்தை பிறந்தா என் பேரை விடுவோம்னு சத்தியம் பண்ணு. எனக்கு குழந்தை பிறக்கட்டும் உன் பேரை விடுதேன். உன் மனைவிக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என் மனைவிக்கு பிறந்தவா சரி அவளுக்கே பிறந்தாலும் உன் பேரை விடுதேன். அப்படியே ஆகட்டும் என்றான் காளி புலையன். ஆமா ஐயோ, அப்படி புலக்கொடி பக்கம் வந்தா இந்த இசைக்கியானவா. ஆமா ஐயா, இசைக்கியானவா புலக்கொடியை கண்டு கண்டு ஆகா என்ன இவளுக்கு பேர்காலம் பார்க்க இப்படியே போனோமே, ஆனா சொன்னா பயந்துருவா, பயப்படுவா பெண்ணு என்று சாதாரண பெண்ணா வடிவத்தை கொண்டு வடிவங்களை கொண்டு 4 பக்கமும் திரை வளைந்தா. மத்தியிலே புலக்கொடியானவா ஆமா குத்துப்பாறை இசைக்கியுடைய அருளாலே அருளாலே அவ்வளவு ஆதம் கொண்டு வயருளைந்து ஒரு பெண் குழந்தை பிறந்ததொரு குழந்தைக்குத்தான் ஏடா ஏடா பெரும்புலையா, மனைவிக்கு பிறந்த குழந்தையாது மாலை சுத்தி பிறந்திருக்கு. மாளிகைக்கு ஆகாதேடோ கொடி சுத்தி பிறந்திருக்கா, எப்ப பிறந்திருக்கா உன் குடும்பத்தையும் ஆகாதேடோ ஏன் பிறந்திருக்கா. ஏய் பெரும்புலையா, உன்னுடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளை மாலை சுத்தி பிறந்திருக்குடா. உன் மாளிகைக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்திருக்கு உன் கோத்திரத்துக்கு ஆகாது. ஏ இசைக்கு எனக்கு பிள்ளை இல்லைங்கிற பட்டம் நீங்கி விட்டது, மலட்டு பட்டம் நீங்கியது. எனக்கு குழந்தை எப்படி கிடைச்சாலும் அது ஆகனாலும் சரி ஆகட்டாலும் சரி குழந்தை பார்த்தா இசைக்கியானவா திமிர் பிடிச்ச வேலா இருக்கானே. ஆமா என் வீட்டுல போய் எப்படி குழந்தைக்கு பேர் கொடுப்பான்? நம்ம பேரை ஒருபோதும் கொடுக்க மாட்டான். நம்ம எங்கேயே பேரை விட்டுறணும், பேரை கொடுக்கணும் என்று அந்த புலக்கொடிக்கு பிறந்த குழந்தைக்கு ஆமோ ஏ அப்பா பெரும்புலையா என்னம்மா மாவு கொடியோடு மாலை சுத்தி இவள் பிறந்ததுனால இவள் பிறந்திருப்பதனால குத்துப்பாறை இசைக்கு பேர்காலம் பார்த்ததுனால அவளுக்கு மாவிசைக்குன்னு பேர் கொடுத்தாங்க. மாவிசைக்குன்னு பேர் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட மாவிசைக்கிய ஆமையோ புலையனும் புலக்கொடியும் அந்த குலக்கொடியும் அரண்மனைக்கு கொண்டு வந்து அரண்மனைக்கு கொண்டு வந்து புலையமாக மாவிசைக்கு அவளை 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்ந்து வரும் நாளையிலே புலையமாக மாவிசைக்கு 1 வயதாச்சு பூந்து விளையாடுவாளோ 2 வயதாச்சு இருந்து விளையாடுவாளா 3 வயதாச்சு முடியிறக்கி முத்தாலை கம்மலிட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடிடுவாள் 5 வயதாச்சு 5 வயதாச்சு அறிவிக்கலை யாரு நல்ல வய அரைச்சு
வயதானிலே ஏட்டு பாடம் எழுதுவாளா எழுதுவாளோ அவ 9 வயதில வாழையது எழுதுவாராள் 10 12 வயதுக்குள்ளே பலகலையும் படித்துவாராள் 14 வயதிலே கொலையமாக அவ பக்குவதி பதினாலு வயதாச்சு புலைய மகாமாவிசைக்கியானவா ஆமையோ பக்குவதி பெண்ணாகி பைங்கிளியால் இருக்கும் பொழுது புதிருந்தா நிறைந்திருந்தாள் புஷ்பவதி பெண்ணா அள்ளி மலர் புத்தரை அரங்கிளியா பிச்சி மலர் பெண்கொடியா வாங்கரும்பு வனக்கிளியா சேங்கரும்பு சேயிலையா முல்லை மலர் மொய்குழலா ரோஜாப்பு ரோஜாப்பு ராஜா அவளோ ஆளாகி இருக்கும் போது மாந்திரவாதி பெரும்புலையல் மகளானே செக்கி தலைக்கு தண்ணி ஊற்றுவானா ஊற்றுவானோ சடங்கு சாஸ்திரத்தை கழிப்பானா சாஸ்திரத்தை கழிப்பானோ தலைக்கு தண்ணி ஊற்றுவானா தலைக்கு தண்ணீரை ஊற்றி நான் சடங்கு சாஸ்திரத்தை கழித்தான் அதோடு புலையல் மகளாகிய மாமிசைக்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறா 16 வயது பக்குவதி பெண்ணா ஆயிட்டான்னா அவ அழக கேட்கவா செய்யணும் அழகு நிறைந்த பெண்ணாக புலையல் மகளாகிய மாமிசைக்கு பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி புலைய மகா மாமிசைக்கு எடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழகா மொழியழகா மொழியழகா முகத்தினோட திருவழகம் முகத்தினோட சிகப்பழகி சிந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி காடாமல்லி நிறமழகி ஒரே நல்ல தலையழகி புலையமாக முக பொட்டழகி குங்கு முக பொட்டழகி
செக்க நல்ல சிகப்பழகி செந்தூர பொட்டழகி கொலைய மகமாபிசைக்கு அவளுடைய அழகை போலே அகிலத்தில யாரும் இல்ல மாவிசைக்கு அழக போலோ மாநிலத்தில் ஒருவர் இல்லை பூஜையில் ஒரு பாகம் வேப்பையில புருவர் பிண்டமீடு செயலில மொழியா கண்கள் ரெண்டும் அருணத்தி எழுத்தாணி உமளம்பு கொலையமாக அவளுக்கு கூறிய நாசிகளோ மஞ்சன பெட்டி போலே மங்கையவா அடிகளோ முல்லை நல்ல அரும்பு போலே வரிசை பல்லழகோ பிச்சு நல்ல அரும்பு போலே அரும்பு போலே வரிசை பல்லழகோ கோவை பழம் போலே கொம்பனையா உதடழகோ தாமரை இதழ் போலோ தையலரு கண்ணரண்டோ கமுகங்குலை சாய்ந்ததை போ கட்டழகி கழுத்தழகோ இழுகுறுக்கி பார்த்ததை போ முதுகினுட கண்ணழகோ பொக்கிதவிரித்ததை போல் புசத்தினுட அவ கட்டி கரும்பு போலே புலையமாக கனகமணி கைகள் ரெண்டோ அவரைக்க ஐந்து விரலழகோ பைத்தனத்து 10 விரல் வச்சிரம் பதித்ததை நகமழகோ சித்துடுக்கு சேலை கட்டும் இடையழகோ ஆளில செயலில அருங்கிளியா ஆனை துதிக்கை அவளுடைய ஆமவோடு ஆமவோடு அருமமாக ரெண்டோ ரெண்டோ பாத ரெண்டோ இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணு இடிச்சு வச்ச மாவு எலும்பச்சம் பல கலர்ல இருக்கு. ஏ பையன் பொண்டாட்டி கலருக்கு இருக்கா என்ன? ஆமா இவரு பெண்டாட்டிய இருட்டுக்குள்ள விட்டு தானே பாக்கணும். ஏ சண்டால பாவி, நீ பார்த்தது மாதிரி சொல்லாடா. எலுமிச்சம்பழத்தையும் இடிச்சு வச்ச மாவையும் ஒன்னா கலந்தா என்ன ஒரு அழகா இருப்பாளோ அந்த அழகுல இருப்பா என் தங்கம்னா தங்கம். என்ன வீட்டுக்காரி எவ்வளவுதான் அப்படி இருந்தாலும் சபையில பேசுதார் பத்தியாளா, அத மாதிரி பெருந்தன்மை குணம் யாருக்கு வரும்? ஓ நீ வரும்போதா உன் மாறைய பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பாத்துக்கா. ஏய் நீ வரும்போது என் வீட்டுக்காரியே சிரிக்க மாட்டேக்காள, உன் வீட்டுக்காரி உன்னை பார்த்து சிரிப்பாளாடா? இதை வாங்கி கட்டணுமா?
மாவிதைக்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கும் பொழுது காளிப்புரையன் பார்த்தா என்னையா நம்ம மகா என்ன ஒரு அழகுல இருக்கிறா, என்ன ஒரு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கா. ஆடவர்கள் கண்டா மகா அழிந்து போவாளே, ஆமா அதனாலே நம்ம பிள்ளை மாவிதைக்கு ஆமையோ 7 அறைக்கும் கீழறையிலே மகளை வைக்க வேண்டும் என்று மாந்திரவாதி பெரும்புலையன் 7 அறையை கட்டி வைத்தான். ஆமையா ஒன்றா நல்ல படித்த ஒய்யார மேடை 2 நல்ல படித்த இருந்தாடும் மேடை 3ஆம் படித்த அவன் முத்து கட்டும் சாவடியா சாவடியா படித்தளமா நடந்தாடும் மேடைகளாம் 5ஆம் நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா 6ஆம் படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் 7ஆம் படித்தளமா இளைப்பாறும் மண்டபங்கள் 8ஆம் படித்தளமா கொட்டார சாவடியா கொலைய மகா மாவிசைக்கு 9ஆம் படித்தளமா வாழப்பூ சாவடியா 10ஆம் நல்ல படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா அப்பேர் வெட்டாரல் மனையை கட்டி ஆமையோ 7 அறைக்கும் கீழறையில மகளாகிய மாவிசைக்கு வைத்தார்கள். அமர வைத்தான் போலையல். அந்த காலம் டிவி கிடையாது, சரி ஹோம் தியேட்டர் கிடையாது. அது என்னன்னு ஹோம் தியேட்டர்? அப்படியாப்பா, அதுக்கு பேர் தான் ஹோம் தியேட்டரோ? ஹோம் தியேட்டர். அப்போ வந்து என்ன டிவி கிடையாது, சரி டேப் ரெக்கார்டு கிடையாது, படம் எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப படம் பார்க்கணும்னா தியேட்டருக்கு தான் போகணும். அப்ப தியேட்டர்னா டூரிங் தியேட்டர், அதான் அந்த காலம் அதுவும் கிடையாது. அதனாலே நம்ம மகளாகிய மாபிசைக்கு 7 அறைக்கும் கீழறையில ஒத்தையில இருப்பாள. நம்ம பிள்ளைக்கு துணைக்கு துணையா தோழி பெண்ணை கொடுக்கணும் என்று போல என் மகளாகிய மாபிசைக்கு காளி புலையன் தோழி பெண்களை கொடுத்தான். கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, மாவிசைக்கு பெண் கோடிக்கு கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தட்டாங்கள் விளையாட விளையாட ஆசிமார்கள் பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, வெற்றியிலே சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, பாண்டியாட்டம் ஆடுவதற்கு பாங்கிமார் பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, 7 8 தோழியோடு இருக்கால புலையமாக 10 8 10 8 பயங்களையா
தோழி பெண்களுக்கும் எஜமானி தோழி பெண்ணால் அவதான் செங்கமலம். நம்ம மலம் செங்கமலம். அந்த செங்கமலமானவா இவளுக்கு எஜமானி தோழி பெண்ணா. அப்படியா? அப்படி இருக்கும் போது ஒரு நாள் தினத்துல என்னய்யா செங்கமலம் சும்மா இருக்க கூடாது, வாய வச்சுக்கிட்டு இருப்பாளா? மாவிசக்கியுடைய அழகை இருந்து ரசித்தா. ஏப்பா என்ன ஒரு அழகுல இருக்கா பெண்ணு. எக்காய மாவிசக்கி இப்படி அழகா இருக்கிய, உங்க அப்பனுக்கு நீ ஒத்தைக்கு ஒரு மகளா பிறந்திருக்கிய, அவன் இருந்து பிறந்த மகா. ஆமா என்னம்மா உங்க அப்ப இந்த ஊருக்கே நாட்டாம மாந்திரவாதி பெரும்புலைய, உன் காத்துல மூக்குல பித்தாள பாசி கூட இல்லையே. பார்த்தா மாவிசக்கி ஆகா அப்ப எவ்வளவுதான் பொல்லாதவனா இருந்தாலும் அடுத்தவருக்கு விட்டு கொடுத்து பேச முடியுமா? நாக்கு அறுத்துற மாட்டேன், அடுத்த ஆளு பேசுனா. ஆகையினால் தோழி பெண்ணை அழைத்த மாவிசக்கி, ஏ செங்கமலம், என் சடங்கு அன்னைக்கு நான் போட்டிருந்தேன் பாரு, அத்தனை என்னுடையதான். ஆமா எங்க அப்பா காக்காச்சு மலை விலையில என்னுடைய நகையெல்லாம் அட வச்சு பருத்தி போட்டிருக்காரு, மாசூல் எடுத்து எனக்கு நகையை தருவாருன்னா. தோழி பெண்ணிட்ட உசத்தியா பேசினா. அப்பன் பெரும்புலையனை கண்டா போயும் போய் இவ பார்த்தா கேவலமா பேசணுமா, இவ பேசணுமா, இவ வாயில இருந்து வரணுமா இந்த வார்த்தை. ஆகையினால் அப்பன் பெரும்புலையனை அழைத்தா. ஏ அப்பா புலையா, உன் மக நிலைமைய பாத்தியா? ஒரு வேலைக்காரி பார்த்தா என்ன கேவலமா பேசுறாள. நீ இந்த ஊருக்கு நாட்டாம மாந்திரவாதி புலைய, ஏ அப்பா பெரும்புலையா, ஒரு வேலைக்காரி பார்த்தா கேவலமா பேசுதாள. அதனால எனக்கு என்ன 8 நாளைக்குள்ள தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்போழி எனக்கு வேணும், தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்போழி எனக்கு வேணும், அணிவதற்கு நகையும் வேணும், நகையும் வேணும், ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆமையா சொல்லையா, ஆமாப்போ புலைய மகள் சொன்ன போது பெரும் புலையாக சொல்வான். என் மகளே புல மகளே, என் மகளே புல மகளே, புல மகளே என்னுடைய வார்த்தைகளே, என்னுடைய வார்த்தைகளோ அம்மா. என் மாமிசைக்கு இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்க மகளே, நான் உனக்கு ஆபரணம் கொண்டு வந்து தாரேன். ஏ அப்பா, நீ எடுத்து வர்றது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. இதுல இருந்து எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு நீ ஆபரணத்தை கொண்டு வந்து கொடுக்கல, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எங்க களவாங்க போவியோ தெரியாது. 8 நாளைக்குள் எனக்கு நகை தரல, நீ அப்பனும் இல்ல, நான் உனக்கு மகளும் இல்லை என்று இரும்பு கேட்ட இழுத்து பூட்டினா. பார்த்தான் பெரும்புலைய, பைத்தியார பையமாவா, நம்மள களவாங்களா போ சொல்லுதா? பெண்ணா பிறந்தா இப்படி எல்லாம் பிறக்கணும். 8 நாளைக்குள் நகையை கொடுக்கலன்னா நம்ம மகன் நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டாள. அதனால எங்கேயாவது மை போட்டு நாமல் பார்க்க வேண்டும் என்று மாந்திரவாதி காளி புலையன் மச்சிக்குத்தான் யானி வைத்தாள், மச்சிக்குத்தான் யானி வைத்தாள், ஆரணமை எடுத்தாள், மச்சிக்குத்தான் யானி வைத்தாள், குண்டுமையை எடுத்தாள், அரங்குக்குள்ள யானி வைத்தாள், அரங்குக்குள்ள யானி வைத்தாள்,
பெரும்புலையும் வெற்றிலையில் மைதடவி பார்க்க வேணும் என்று கடக்குட்டி தம்பி இசைக்கு முத்து புலையனை இசைக்கு முத்து அலைக்கான ஏடா தம்பி இசைக்கு முத்து இசைக்கு இந்த நல்ல மையாதில எங்கேயும் திரவியமா இருக்கா என்று பார்த்து நீயும் சொல்லிடப்பா பெரும்புலையன் சொன்ன அவ்வாறு இசைக்கு முத்து புலையனவன் ஐயதையும் பார்க்கானே மயம் ஐயதையும் பார்க்கானே பெரும்புலையா மையோட்டத்துல 7 கிடாரம் திரவியம் தெரியுதே அண்ணா. ஏ தம்பி 7 கிடாரம் திரவியம் எங்கப்பா இருக்கு? எங்க அண்ணா கொட்டாரக்கர பகவதியா வாசல்ல தெற்கு முட்டு கருங்கல் திருவாத்தி மூடுல மாயாண்டி சுடல காவல்ல 7 கிடாரம் திரவியம் இருக்குதே அண்ணா. திரவியத்தை மட்டும் நம்ம எடுத்தோம்னா நம்ம தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம், தலைமுறைக்கும் வைத்து சாப்பிடலாம். ஏ தம்பி சுடல காவல்லையா இருக்கு? மாயாண்டி சுடலை உடைய காவல்ல இருக்கு. மைய கொண்டு வந்துரு. ஏன் நீ பார்த்தது போதும். நான் திரவியத்தை எடுத்துருவேன் நினைக்கியோ? இல்ல, பார்க்கத்தான் உனக்கு வேலை, சரி எடுக்கிறது எனக்கு தான் வேலை. நீனே வச்சு எடுத்துக்கப்போ. மாந்திரவாதி காளி போல